லூசுத்தனமா வந்துகிட்டு ஏஐல இப்படி இருந்துச்சு, அவரு நடிச்சாரு, இது அந்த பேப்பர்ல இப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அவர் நடிச்சாரு, கூல்லிப்பு போட்டாரு, எடுத்து போட்டாருன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? இதுதான் நீங்க பெரியார்கிட்ட கத்துக்கிட்டீங்களா? உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு. தமிழ்நாட்டோட வீர தமிழச்சி ஜல்லிக்கட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு வாயில தந்து கொடுத்த பினாயில ஊத்திக்கிற பெண்மணி, பினாயில ஊத்திக்கல, பால் டாயில ஊத்திக்கிட்டானுங்க. பால் டாயில ஊத்தி கழுவிப்போன்னு சொல்லி ஊத்தி கழுவிட்டாங்க. இது இப்ப பேசுது லேட்டஸ்ட். இது மாடை பத்தி பேசுறாருல, அதான் பேசிருக்கோம். மாடை பத்தி இந்த அம்மா தான் உட்காந்து ஜல்லிக்கட்டுக்கு இது போராட்டம் பண்ண மாதிரியும், இவங்களாலதான் இந்த ஜல்லிக்கட்டு கிடைச்ச மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எவ்வளவுன்னு தெரியல, இதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கானுங்க, எப்படி பிடிக்கிறானுங்கன்னு தெரியல. இப்போ வெளிவேல் சொல்லுவார்ல, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டானுங்கடா அப்படின்னு. இவங்களுக்குலாம் மாட்டு ஐட்டம் மனுஷ ஐட்டமே தேவையில்லை, மாட்டு ஐட்டமே போதும். ஏன் சொல்லுங்க, எனக்கு மாடவே இந்த சோறு தான் தின்னுது, அது எங்க தவிடு இதெல்லாம் தின்னு, அது எங்க சாணி போடுது. பாத்ரூமுக்கு வந்து தாப்பால் போடணும்னு சொல்லிட்டு போயிருக்கானே, இப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்ல அது பெரிய பிரச்சனையா? ஆமா, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க ஓப்பன்ல வச்சுட்டு நீங்க வந்து பாத்ரூம் போகலாம். பொண்ணுங்கெல்லாம் கூட பிரச்சனையே கிடையாது. ஓப்பன்ல வச்சுட்டு நீங்க தாப்பால் போடலாம், கூட தாப்பால் திறந்து விட்டு நீங்க பாத்துட்டு போகலாம். அதுல அந்த குச்சி கிச்சி இருந்தா சொல்லிட்டு ஈஸியா அதை முடிங்க. என்னமோ டாப்பால் போடு டாப்பா மாத்துன்னு ஏதாவது குச்சி கீழே இருந்துச்சுன்னா எடுத்து சொருவிட்டு போங்க. இது ஒரு பிரச்சனையா கொண்டு வரீங்க. குச்சி எங்க சொருவிக்க சொல்றீங்க? அதுல அதையும் சொல்லுவானுங்க, அதுக்கு தான் கேட்கறேன். குச்சி எங்க சொருவிக்கீங்கன்னு சொல்லுவானுங்க. சொல்லுங்க சார். எல்லாம் மாநாட்டுக்கு போய் அந்த மாநாட்டுல 40 பஸ் நிக்குது. நான் வரும்போது பார்த்தேன். பஸ் இல்லனா புரியல. பஸ் இல்லையா? கவர்மெண்ட் பஸ் எதுவுமே இல்லையா? ஏன் மாநாடுக்கு போயிருக்குல? ஆமா, அதான் 5000 கொடுத்துருக்கோம்ல, அதை பிடிச்சி வீட்டுக்கு போங்க. ஆட்டோ பிடிங்க. 5000 இருந்தும் போக முடியாம உட்காந்துருக்காங்க. கார் போடுங்க, அதுதான் 5000 கொடுத்துருக்காங்கல்ல, காரை போட்டு போங்க. அப்புறம் அங்க வந்து கத்திக்கிட்டு இருந்தா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? 5000 போட்டு கோடை காலத்துக்கு 2000. ஏங்க, எங்களுக்கு இந்த ஆட்சி எங்களுக்கு 15000 வச்சுக்குங்க, எங்களை எதுவும் கேட்காதீங்க. மாசம் 15000 இல்ல 20000 மொத்தமா ரொக்கமா போட்டு விட்டுருங்க, எல்லாம் அமைதியா இருந்துருவாங்க, யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஓட்டு போட்டு அண்ணனை உட்கார வைங்க, எதனா பண்ணுவார் உங்களுக்காக. வீட்லயே இருந்து அரசு வேலையை வாங்குங்க. ஆடு மாடு இதெல்லாம் வாத்துக்கெல்லாம் வாங்கி மேய்ச்சிக்கிட்டு அரசு வேலையை வாங்கிட்டு போங்க. படிக்க பிடிக்கலையா நின்றுங்க, அண்ணன்ட்ட போங்க, காசு கொடுப்பாரு, ஊரை சுத்திட்டு வாங்க, ஈவினிங் வாங்க. என்ன சொல்றேன், வீட்டுக்கு முதல் தரமான 5 லிட்டர் பால் டாயில் கொடுத்துருங்க. ஒரு கார்டுக்கு 5 லிட்டர் பால் டாயில் குடிச்சிட்டு எல்லாம் சேர்த்து. யார் அண்ணாச்சி இல்லையா? அண்ணாச்சி இல்லைங்க, இப்பதான் அதாங்க 5000 மாசம் 10000 15000 கொடுக்கறதுக்கு எதுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு ஒன் டைம் செலவு தான். வீட்டுக்கு தரமான கலப்படம் இல்லாத. அப்படியெல்லாம் சாக விட முடியாது, நான் தான் கொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் கொல்லுவேன். விஜய் என்ன சொல்றாங்க, ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறான்னு. இவங்க தான் அந்த மாதிரி, உனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி தூக்கி போட்டா அதை மட்டும் தான் நீ தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்க. விஜய சொல்லாத. விஜய் எல்லாம் சரியாதான், அவருக்கு என்ன, அவர் ஸ்கிரிப்டாவே இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்றாரு, இதைதான் செய்ய போற, இதை செய்ய போறேன்னு. நீ தான் அசிங்கமா பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு வெக்கமே இல்லாம இவ்வளவு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தளத்துல போய் கேவலமா அந்த இதை ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு ஒருத்தனை மாதிரியே ஒருத்தர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க. நல்ல வேளை விஜய் வந்தாரு, அரசியலுக்கு வந்தார். இல்லைன்னு வச்சுங்களேன், இவங்களை கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இவங்க நல்லவங்கன்னே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா, அன்பிலீவபிள். அதாவது ரோட்டுல போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அண்ணா சாலையில ரோட்ல போட் ஓட்டி பாத்துருக்கீங்களா? நம்ம அண்ணா சாலையில. ஆமா, அறிஞர் அண்ணா சாலையில ரோட்டுல போட்டு போயிருக்கு. திமுகவோட விருப்பம் மனு. சும்மா வரடா திமுக காரன் ரோட்ல. என்னப்பா விஜயை பத்தி பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் வியூஸ் போகுது, அதனாலதான் நீங்க அதை பத்தி பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் வருது. நம்ம என்ன ஃபேக்டோ என்ன இருக்கோ இருக்கிறதான் சொல்லிட்டு இருக்கோம். இவங்கள மாதிரிலாம் நம்ம யாரும் வாங்கி வச்சுக்கிட்டோ அவங்க மேலே வந்து பரப்புரையெல்லாம் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வியூஸ்க்காகவோ இல்லை நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கும் நம்ம கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள், பொய்யான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுன்றதுக்கான நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. நேற்றுக்கு தான் பார்த்தோம், சீக்கிரம் வந்துட்டோன்றீங்களா? இல்ல, சீக்கிரம் வீடியோ போட்டுறணும். நேற்றுக்கெல்லாம் கழுவி ஊத்தாத குறையா திட்டாங்க நம்ம வாசகர்கள். வாசகர்களா? வாசகர்கள் படிக்கல, அது என்ன சொல்லுவாங்க நேயர்கள், நம்ம நேயர்கள், வியூவர்ஸ், நண்பர்கள்,
அப்படி கூட சொல்லலாம். அடுத்த தடவை வந்து நான் ரெட்ரோலூஸ் குடும்பம் தான் நான் சொல்ல போறேன், இன்ட்ரோலே சொல்ல போறேன். ஃபேமிலிஸா? ஆமா, ஃபேமிலிஸ், நம்மலாம் ஃபேமிலிஸ் தான். என்ன ஃப்ராடுகாரன் பையங்க. நம்ம குடும்பமா செயல்படுறோம். சின்ன விஷம் அது, சின்ன விஷம் அது. அதுவா? போலாங்களா? நம்ம பார்த்த நேற்றுக்கு வேலூர் அந்த நிர்வாகி சந்திப்பு பார்த்தோம். அவர் பேசின விஷயங்கள், நடந்த விஷயங்கள் பற்றி எல்லாமே பேசணும். முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம்னு சொன்னோம். நிறையா விஷயம் நடந்திருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அவர் பார்த்து படிச்சாருங்கள, அந்த பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. இப்படியும் ஒரு அளவு லீக் ஆயிடுச்சு. எப்படி அந்த ஒரு பேப்பர் மட்டும் லீக் ஆகிட்டு இருக்கு எப்படின்னு தெரியல. எப்படி அந்த ஒரு பேப்பர் மட்டும் லீக் ஆகிட்டு இருக்கு? அதுதாங்க ஹைலைட் மூமெண்ட். மற்றதெல்லாம் கூட தேவையில்லை. அது என்ன அறிக்கை, அது அதெல்லாம் தேவையில்லை. ஹைலைட் என்னன்னா அந்த எமோஷனல் மூமெண்ட் தான். அது எப்படி என்ன பண்ணணுன்றது, எங்கே பாஸ் விடணும், எங்கே கண்ணீர் வடிக்கணும், வலது கண்ணா இடது கண்ணான்றது கொண்டு எழுதி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பெர்ஃபெக்டா அப்படின்ற அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. நல்ல நடிகர். ஆமாம், நல்ல நடிகர் தான், எல்லாருக்கும் தான் தெரியும் அவர் நல்ல நடிகர்னு. அதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நேற்றைக்கு வீடியோவில் எல்லாரும் கம்மியாக பண்ணியிருக்கீங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக பண்ணாமல் இருக்கீங்க, சொல்லனாலும் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நன்றி, பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. ஸ்கிரிப்ட் லீக் ஆயிடுச்சுங்க, உண்மைதான். அது அதில் எதுவும் எக்ஸ்போஸ் ஆயிட்டார்ல கிட்டத்தட்ட. அவர் வந்து என்னென்ன டாட் கூட அந்த பேப்பரில் என்ன இருக்கோ அதைத்தான் விஜய் அவர்கள் வந்து செய்வார். 3 டாட் இருந்துச்சுன்னா அந்த 3 டாட்டுக்கு என்ன டைமோ அதை வந்து விட்டுருவார். இப்போ 3 டாட் இருக்கு அப்படின்னா அந்த 3 டாட்டுக்கு ஒரு 3 செகண்ட் ஆகுங்க. அந்த 3 செகண்ட் அவர் வந்து அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி சென்டிமெண்டா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கத்தி சென்டிமெண்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன வாக்கு, நீங்க என்ன மேடையில் தானே நிக்கிறீங்க, ஸோ அதனால ஒரு சின்ன வாக்கு அப்படி போயிட்டு வந்து நீங்க வந்து இது பண்ணணும். அப்போ நீங்க வாயில இருக்கிற கூலிப் எடுத்து வெளியே போட்டுருங்க அப்படின்னு போட்டாரு. டக்குன்னு இங்க சைட்ல வச்சிருந்தாரு, டக்குன்னு இப்படி கைட்டி இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து பேசினாரு. அதெல்லாம் கூட கட் பண்ணிட்டாங்க. அவர் கையெடுத்து தொடச்சது, ஆமா அது சொல்லிட்டாங்க, கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது தாவேகா தரப்புல இருக்கிறவங்களே வந்து எடிட்டிங்ல எல்லாமே. ஆமா, சன் டிவி, பாலிமர், புதிய தலைமுறை, தந்தி, எல்லாத்தையுமே NDTV வரைக்கும் சொல்லிட்டாங்க அதை போடாதீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பேப்பர் மட்டும் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. ஒரு சிங்கிள் பேப்பர் மட்டும் எப்படி லீக் ஆகும் அப்படின்றது தெரியல. அதாவது இந்த காலம் 2026 இருக்கும். AI தொழில்நுட்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாதாரணமா இப்ப நீங்களும் நானும் இருக்கிறதையே ஒரு வீடியோவா எடுத்து போட முடியும். ஒரு இன்டர்வியூவே அதுகிட்ட கொடுத்து ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோவா அது கிரியேட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி உள்ள ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டெக்னாலஜிலேயே ஒருத்தன் வந்து மேடையில வந்து பேசி எமோஷனலா ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி ஒரு இது ஆகுறாரு. அவர் அங்க போய் சைட்ல நின்று கூலிப் எடுத்தா அதை இவனுங்க பார்த்துட்டானுங்களாம், வாங்கி கொடுத்தானுங்க. அப்போ உங்க இன்னும் கூலிப்லாம் வித்துட்டு தான் இருக்கீங்க. எங்க போனாலும் நீங்க கூலிப் மட்டுமா விற்கிறீங்க, எல்லாம் தான் வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நகத்துல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் சம்பவத்தை. இத்தனோன்னு நகத்துல வச்சு அப்படி மூக்குல அப்படி ஒரு கீறிட்டு போயிட்டு இருக்கான், நாக்குல ஒரு கீறிட்டு போயிட்டு இருக்கான். காஸ்ட்லிங்க, அதனால அவர் வாங்க முடியாதுங்க. ஆமா, அவர்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்ல, கம்முன்னு இருங்க. இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இது இப்படி ஏதாவது மேடையில யாராவது ஒருத்தர் பண்ண முடியுமா? ஆனா இப்பவும் அதை நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க பாருங்க ஒரு குரூப். அது எந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்புக்கு இதான் வேலை. என்னன்னா இதை ஒருத்த மட்டும் சொன்னான்னா நீங்க வந்து ஐயோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு. ஒட்டுமொத்தனுக்கும் ஒரே ஸ்கிரிப்ட், எவ்வளவுதான் கொடுக்குறானுங்கன்னு தெரியல, எவ்வளவு பேமெண்ட்னு சத்தியமா தெரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தனுக்கும். ஒருத்த ஆரம்பிப்பான், இல்ல கார்த்தி கண்ணுக்கு தெரியலையான்னு தெரியல. இல்ல எனக்கு எக்ஸாக்டா உண்மையாவே தெரியல, ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு எக்ஸாக்ட் பேமெண்ட் தெரியல. கரெக்டா ஒருத்த ஆரம்பிப்பான், அவன் தான் தலைமைன்னு நினைக்கிறேன். இப்போ அங்க இருந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட், தம்பி இந்த மாதிரி ஒண்ணு இருக்குப்பா, இதை பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுங்க பாப்பானுங்க, அவனுங்களுக்கு தான் இது கிடையாது, எந்த இதுவும் கிடையாதுல்ல, வாங்கியாச்சு, வாங்கினதுக்கு நம்ம பண்ணிதான் ஆகணும்னு. கொஞ்சம் வேணாத கொஞ்சம் அறிவுள்ளவன் இல்லைங்க இது ஏஐல பண்ணது மாதிரியே சொன்னதை மட்டும் செய், மாப்பிள்ள சொல்றத செய் அப்படின்னு கடைசியா போட்டுருவாங்க. இருந்தாலும் இது நன்மகத்தன்மையா உண்மையான்றது தெரியாதுன்றது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. 100% 200% இது விஜயோட பேப்பர், இதுதான் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை எங்கேயோ ஏஐட்ட கொடுத்து அதை அழகா ஏஐன்னு சொல்ற மாதிரியே அது வந்து ரெடி ஆகி வந்துருக்கு. அதை அப்படியே எடுத்து சோசியல் மீடியால போட்டு அதுக்கு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி சரி போட்டிருக்காங்க. சரி இவன் தான் போட்டிருக்கான், சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா வரிசையா வரானுங்க, அந்த குரூப்பே வருது. அவனுக்கு எல்லாரையும் தெரியும், நம்ம யாரையுமே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஃபர்ஸ்ட் அவன் ஆரம்பிப்பான், அவனுக்கு அடுத்து இன்னொருத்தன் வருவான், அப்புறம் அவனுக்கு அடுத்து இன்னொருத்தன் வருவான். எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட். ஆனா மேல மட்டும் நீங்க மாத்திக்கலாம். பேப்பர் அதே பேப்பர், ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். அதனால இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கிற விஷயம்தான் இது. மக்களுக்கும் தெரியும், இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ற எல்லாருக்கும் தெரியும். டேய் அப்பட்டமா போயிடாது, இதை பார்த்தாலே எங்களுக்கு ஏன்னு தெரியுதுடா. உனக்கு தெரியாது, அது உண்மை. எப்படி சொல்றேன், நான் நம்புறேன்ல, அதே மாதிரி நீ நம்பு. விஜய்க்கு எதுவுமே தெரியாது. விஜய்க்கு இதுல எப்படி இருக்கோ அத மாதிரிதான் அவர் பண்ண தெரியும். அவர் ஒரு நடிகர். ஏன்னா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இவனுங்களுக்கு அரசியல் ரீதியா அட்டாக் பண்ண தெரியல. விஜயகாந்த் மாதிரி எப்படியாவது அட்டாக் பண்ணி முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. அந்த பிளேவர் இங்க ஒர்க் அவுட் ஆகல. உண்மையை சொல்லணும்னா விஜயகாந்த் வந்து இப்படிதான் பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப அங்கதான் போய் அந்த குரூப் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இளம் தலைவர் என்ன அண்ணியார், புரட்சி அண்ணியார், அவ்வளவுதான் இல்ல அன்னை அண்ணியார்னு நினைக்கிறேன். அன்னை அண்ணியார், ஆமா அன்னை அண்ணியார், இது இவரு மச்சான் எல்லாரும் போயிருக்காங்க. அங்கதான் போயிருக்காங்க. எங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக யார் காரணமோ அந்த இடத்துக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இது அழுகுன பழம் விரும்பி பால்ல போய் வந்து விழுந்திருக்கு. அது எப்படியோ நாசமா போட்டு விட்டுருங்க. அதே டெம்ப்ளேட். பெண்ணால ஒருத்தனோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு இது ஒரு உதாரணம்னு அவர் கமெண்ட் படிச்சு. பெண்ணால ஒரு வாழ்க்கை கெட்டு போல, நிறைய பேர் வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்கு. அது எந்த பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெண் இப்ப பண்ற வேலை இது, அந்த பெண் பண்ற வேலை தான். அந்த சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். பெண் பண்ற வேலை தான் இப்ப அது. இந்த பெண் பண்ற வேலை தான் இந்த இது எல்லாமே வந்தது எல்லாமே. அதுல அதுக்கு ஆள் பிடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஒரு வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, எடுத்து கொடுத்தா போட்டுருணும், இவ்வளவுதான். எப்படி விஜயகாந்துக்கு வந்து இவர் இப்படி பண்ணாரு, விஜயகாந்த் வந்து இப்படி போனாரு, யாரையாவது ஒரு கும்பல நின்று ஒரு லேடிஸை வந்து அப்படின்னு சொன்னாருன்னா போதும், உடனே அதை ஒரு மீம் மெட்டீரியலா மாத்தி செஞ்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு ஏதாவது பிரஸ்ஸை கூப்பிட்டு பேசுறாருன்னா அவருடைய உடல்நிலை பாதிப்பு, அவருடைய அந்த தன்மை, அவரை தாண்டி வந்த சில விஷயங்களை வந்து இயல்பா மனிதனுக்கு வயதான காலத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஞாபகம் மறதி, சில விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அவருடைய டோட்டல் அரசியலையும் காலி பண்ண அதே டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு இப்ப சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப சோசியல் மீடியால அந்த வேலையை ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க அது எடுபடாது. இது வேற கும்பல். இந்த கும்பல்கிட்ட நீங்க வச்சுக்கவே முடியாது. உங்களோட அட்வான்ஸான கும்பல் இது. அட்வான்ஸான கும்பல் ஜாதகத்தை எடுத்து வந்துடுறாங்க. நீ யாரு, நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட வேலை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து டோட்டலா வந்து எடுத்து போட்டேன். இல்ல உண்மையாவே அசிங்கமா இருக்காதா? ஒரு மாதிரி கேவலமா இருக்காது? இது பண்றோமே, நம்ம கிட்ட நம்ம காசுக்காக போய் இப்படி பண்றோமே. சரி, எனக்கு புரியவே இல்லை. உனக்கு கொள்கை தான் முக்கியம்னா நீ கொள்கை தானே பேசணும், அரசியல் தானே பேசணும். அவனோட அரசியலை பத்தி தானே நீ தப்பா பேசணும். அரசியல் சரியில்லை, நீ பிஜேபி எதிர்த்து பேசலன்னு கூட சொல்லு, நியாயம். உன்னோட அரசியல்ல அதுவும் ஒண்ணு, பிஜேபி எதிர்க்கணும்ன்றத உன்னுடைய அரசியல், நீ அதை பத்தி சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். இல்ல விஜய் இந்த விஷயத்தெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு, கோட்டை விடுறாரு அப்படின்னு சொல்லு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். இல்ல இந்த விஷயம் சொல்றதெல்லாம் ஒரு தப்பு, டேட்டா அப்படி கிடையாது, வேற மாதிரி இருக்குன்னு, அதுவும் கிடையாது. லூசுத்தனமா வந்துகிட்டு ஏஐல இப்படி இருந்துச்சு, அவரு நடிச்சாரு, இது அந்த பேப்பர்ல இப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அவர் நடிச்சாரு, கூலிப்பு போட்டாரு, எடுத்து போட்டாருன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? இதுதான் நீங்க பெரியார்கிட்ட கத்துக்கிட்டீங்களா? இது ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது. என்னது? அது தனியா ஒரு கொடுக்கணும்னா ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். புது வரவு வந்திருக்கு இந்த தடவை. நம்ம அந்த பைத்தியம் தானே, இந்த பிக் பாஸ் பைத்தியம் தானே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? தமிழ்நாட்டோட வீர தமிழச்சி, ஜல்லிக்கட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு தந்து கொடுத்த பினாயில ஊத்திக்கிற பெண்மணி, பினாயில ஊத்திக்கல, பால்டாயில ஊத்திக்கிட்டானுங்க. எப்போ அது பிக் பாஸ்க்கு போச்சோ இவனுக்கு அந்த வீர தமிழச்சின்னு பட்டம் கொடுத்தானுங்க. இது இங்க இருந்து பிக் பாஸ் கிளம்பி போச்சு. இது பண்ண வேலையை பார்த்துக்கிட்டு பினாயில் ஊத்தி கழுவுனா அது போகாதுன்னு சொல்லி பால்டாயில ஊத்தி செத்தாலும் பரவாயில்ல, பால்டாயில ஊத்தி கழுவிப்போன்னு சொல்லி ஊத்தி கழுவிட்டாங்க. இது இப்ப பேசுது லேட்டஸ்ட். இது மாடை பத்தி பேசுறாருல, அதான் பேசிருக்கோம். மாடை பத்தி இந்த அம்மா தான் உட்காந்து ஜல்லிக்கட்டுக்கு இது போராட்டம் பண்ண மாதிரியும், இவங்களாலதான் இந்த ஜல்லிக்கட்டு இல்ல கிடைச்ச மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த போட்டோகிராஃபர் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளவுன்னு தெரியல, இதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கானுங்க, எப்படி பிடிக்கிறானுங்கன்னு தெரியல, எங்க இருந்து பிடிச்சு வரானுங்கன்னு தெரியல. அவுட் டேட்டடு, வீணா போனது. இந்த இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் நிறமாறும் ஒரு ஜீவன் தான் நம்ம பார்த்தோம். இது வந்து புது ரகமா இப்ப வந்து உள்ள இறங்கி இருக்கு. எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி
இல்ல ஜோ, இப்போ நம்ம என்ன பேசுறோம், விஜய் அவர்கள் பேசுனதெல்லாம் சரியா தப்பா, விஜயால சில விஷயங்கள் முடியுமா முடியாதா, விஜய் ஏன் இப்படி எல்லாம் பேசினாருன்னு சொன்னா இது விமர்சனம். விஜய் வந்து இதை பத்து பண்ணாரு, விஜய் வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து பண்ணாரு, அவர் வந்து இப்படி எல்லாம் எடுத்தாரு, அப்படி இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? நீ பயந்துட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு வந்து இந்த பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு வந்து வேற யாரும் பிரச்சனையா இல்ல, விஜய் தான் பெரிய பிரச்சனையா இருக்காரு, ஓட்டு தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப எடுக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளையும் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் விஜய்க்கு தான் போய் விழுது அப்படின்ற ஒரு டேட்டா வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் யங்ஸ்டர்ஸே வச்சு அடிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இல்ல, யங்ஸ்டர்ஸ் அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நமக்கு ஓகே, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இந்த மாதிரி சோசியல் மீடியால இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் இங்க சுற்று வட்டாரத்துல என்ன நடக்குது. இதே பரப்புரை எடுத்துட்டு போய் கிராமத்துல வைப்பாங்க. இப்ப நகரங்கள்ல ஓகேங்க, கிராமத்துல வைக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் வச்சீங்கன்னா அவங்க பெரும்பாலும் போன் யூஸ் பண்ணாதவங்க, ஒரு 45 50 வயசு 60 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் சில விஷயங்கள் அந்த போன்ல பாக்குறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு ஒருவேளை அவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, உண்மை நம்புவாங்க, அப்படியே நம்புவாங்க. அப்போ வந்து ஒரு தவறான விஷயத்தை நீ கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ற, அதுதானே உன்னுடைய நோக்கம். இதுதான் நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு பெரியார் இயக்கத்திலிருந்து நாங்க கத்துக்கிட்டோம், இதுதான் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் திராவிடர் கழகத்திலையும் பெரியாரும் உங்களுக்கு வந்து இப்படிதான் கத்துக் கொடுத்துருக்காங்களா? அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ண முடியல, அதுக்காக நீ வந்து ஒரு நடிகை கூட தப்பா பேசுறது, ஒரு நடிகை கூட ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போனாருன்னு அதை எடுத்து வெளியே போடுறது, அப்புறம் அவர் வந்து கூல் லிப்பு போட்டாருன்றது, அவர் அந்த பேக்ல வந்து சரக்கு வச்சிருக்காருன்றது, ஏன்டா இதுக்கு காசை வாங்கி நீங்க பேசுறதுக்கு அதுதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்றது நீங்க. அதாவது இப்போ வெளிவேல் சொல்லுவார்ல, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டானுங்கடா அப்படின்னு. இவங்களுக்குலாம் மனுஷ ஐட்டமே தேவையில்லை, மாட்டு ஐட்டமே போதும். ஏன் சொல்லுங்க, எனக்கு மாடே வந்து சோறு தான் தின்னுது, அது எங்க தவிடு இதெல்லாம் தின்னு, அது எங்க சாணி போடுது. அந்த மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப உண்மையாவே ரொம்ப மற்ற ரகமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது அரசியல், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை, விஜய் பின்னால இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ரொம்ப மோசமா தற்குறிங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசக்கூடிய இவனுங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. தற்குறிங்கன்னு அவனுங்களை சொல்லிட்டு அந்த பசங்களை நீங்க கேட்டு பாருங்களேன், ஒரு சிலருக்கு அதுல பெரும்பாலானவங்களுக்கு ஒரு 18 19 வயசு தான் இருக்கும், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கும். அவங்களுக்கு விஜய் மேல இருக்கக்கூடியது ஒரு ரசிகத்தன்மை தான். நீங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய அவரை ஃபாலோ பண்றவங்களை போய் பாருங்களேன், அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவர் ஏன் வேணும்ன்றதுக்கான விஷயத்த வந்து சொல்றாங்க. ஏன் அவங்க ஒரு பின்னாடி போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க. நீங்க இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணீங்கன்னா, இவ்வளவு கேவலமான விஷயங்களை வந்து தப்பா நீங்க வந்து அவங்கள்ட்ட போய் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து மாற்று அரசியலை தேடதான் செய்வாங்க. நீங்க சரியான அரசியலை பண்ணுங்க. நீங்க 5000 கொடுத்தா போதும், நான் வந்து மாசம் 2000 கொடுக்குறேன்னு சொன்னா போதும், பொங்கலுக்கு நான் 3000 கொடுத்தா போதும்னா யார் ஓட்டு போடுவா? அந்த குறிப்பிட்ட சதவீதம் தான் போடுவாங்க. யங்ஸ்டர்ஸ்ட உங்களோட அந்த பாச்சா பழிக்காது. ஸோ யங்ஸ்டர்ஸ்ட போனோம்னா நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுக்கணும். அவர் ஏற்கனவே எலிஜிபிளான ஒரு நபரா இருக்கார் யங்ஸ்டர்ஸ்ட, அதனால அவருக்கு அந்த கூடுதல் அந்த இது அவருக்கு இருக்கு, அதனால அந்த யங்ஸ்டர்ஸ் அவர் பின்னாடி போறாங்க. அதனாலேயே நீ அவனை வந்து தற்கூரி, அவன் மரத்துல ஏறல, எவன்டா மரத்துல ஏறல? எல்லா கூட்டத்திலையும் எல்லா காலத்திலயும் மரத்துல ஏறதாண்டா செஞ்சாங்க. உங்க கூட்டத்திலையும் ஏறி இருப்பான்டா, அவங்க கூட்டத்திலையும் ஏறி இருக்கதாண்டா செய்வான். எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, இது மாதிரிலாம் நடந்து இறந்தும் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுறானுங்க, அரசியலே பேச மாட்டேங்கிறானுங்க. அரசியலை விட்டுட்டு ஒரு பெரியார் இயக்கத்துக்கு போராட்டம் நடத்துறானுங்கன்னா அதை போய் அங்கேயும் போய் விஜய் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன நீ போன நோக்கம் என்ன? நீ பெரியார் இயக்கத்தை பத்தி பெரியாரை பத்தி தானே பேச போன, அங்க போய் விஜய் பத்தி பேசுற? நேத்து நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் நம்ம கதைக்கே வரேன். நேத்து நம்ம 2 பேர் வீடியோ பண்ணோம், அந்த வீடியோல ஒரு தப்பான தகவலை வந்து சொல்லிட்டோம், உடனே அதை டெலீட் பண்ணோமா? அது உண்மையா? அது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிருக்கணும், ஆனா நம்ம அதை ஃபர்ஸ்ட் கவனிக்கல. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இல்ல இது தப்புன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அதனாலேயே நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. 9:30 மணிக்கு போட வேண்டிய வீடியோவை 10:15 நம்ம வந்து போட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து யோசிக்கிறோம், ஸோ இது மாரி தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்னு நமக்கே ஒரு பயம் இருக்கு, அப்புறம் நம்மளையும் தப்பா பேசுவாங்கன்னு. ஆனா அந்த எண்ணமோ கூச்ச நாச்சமோ கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நிஜமாவே அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குமா? மனசாட்சி உறுத்துமா உறுத்தாதா? இப்படி ஒருத்தனை பத்தி தப்பா பேசுறோமே, பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணதா வந்து சொல்றோமே, அதனால நமக்கு அதை பத்தி எந்த யோசனையும் கிடையாது. கிரெடிட் ஆச்சுன்னா போதும். தெரியல எனக்கு, உண்மையாவே எனக்கு காசுக்கு தான் பண்றானுங்களா இல்ல பன்மத்துல பண்றானுங்களா புரியவே இல்லை. ஆனா உலகத்திலேயே உத்தவன்கள் நியாயஸ்தான்கள் யாருன்னு கேட்டா நாங்க தான் வானுங்க. நாங்க தான் அந்த மாதிரிலாம் இருக்கோம், நாங்க தான் சரியா இருக்கோம், நாங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல. திராவிட முன்னேற்ற கழகமே இதை பண்ணாதுடா, புரிஞ்சுக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவனே அதை பண்ண மாட்டான்.
உண்மையாகிறது தான் வேற. உண்மையாவே இருக்கான்ல, அவனுக்கு வந்து கட்சி பணி தான் முக்கியம். அவன் அவனோடதை தான் பார்ப்பான். அவன் கட்சி, அவன் லோக்கல் தொகுதியில் என்ன நடக்குது, அந்த மக்களுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன செஞ்சா ஓட்டு கிடைக்கும், தலைவர் வரும்போது எதெல்லாம் வந்து கேட்பாரு, மாவட்ட செயலாளர் என்ன கேட்பாரு, இதை பத்தி யோசிப்பானா இல்ல விஜய் கூலிப்பு போட்டு துப்புனாருன்னு யோசிப்பானா? எவனாவது நம்புவானாங்க? கூலிப்பு போட்டு முதல்ல துப்புனான்னு சொன்னா எவனாவது நம்புவானா? அதையும் சொல்றானுங்க பாருங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்கு பாருங்க. இது இப்ப என்ன பண்ணலாம், எதை கொடுத்து இன்னைக்கு என்ன, எதை பத்தி சொல்றது, ஐயோ இன்னைக்கு 4 நல்ல விஷயத்தை வேற சொல்லிட்டு போயிட்டானே, ஸ்கூல் பாத்ரூமுக்கு வந்து தாப்பால் போடணும்னு சொல்லிட்டு போயிருக்கானே. இப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்ல அது பெரிய பிரச்சனையா? ஆமா, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க ஓப்பன்ல வச்சுட்டு நீங்க வந்து பாத்ரூம் போகலாம். பொண்ணுங்கெல்லாம் கூட பிரச்சனையே கிடையாது. ஓப்பன்ல வச்சுட்டு நீங்க தாப்பால் போலனா கூட தாப்பால் திறந்து விட்டு நீங்க பாத்துட்டு போகலாம். அதுல அந்த குச்சி கிச்சி இருந்தாதான் சொல்லிட்டு ஈஸியா அதை முடிங்க. என்னமோ டாப்பால் போடு டாப்பா மாத்துன்னு ஏதாவது குச்சி கீழே இருந்துச்சுன்னா எடுத்து சொருவிட்டு போங்க. இது ஒரு பிரச்சனையா கொண்டு வரீங்க. குச்சி எங்க சொருவிக்க சொல்றீங்க? அதுல அதையும் சொல்லுவானுங்க. அதுக்கு தான் கேட்கறேன். குச்சி எங்க சொருவிக்கீங்கன்னு சொல்லுவானுங்க. தாப்பால் போடுறது ஒரு பிரச்சனையே இல்லையா, கதவு ஒரு பிரச்சனையே இல்லையா. எத்தனை ஊர்ல அந்த பிரச்சனை இருக்கு, எத்தனை ஊர்ல பாத்ரூமே கிடையாது, எவ்வளவு ஊர்ல டீச்சரே கிடையாது, ஸ்கூல் டீச்சரே கிடையாது, எவ்வளவு ஸ்கூல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸே பாத்ரூம் கழுவ விடுறாங்க, பாத்திரத்தை தேய்க்க விடுறாங்க, ஸ்கூலை கிளீன் பண்ண விடுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இது நம்ம நகரத்துல இருக்கிறதுனா கூட சில இடங்கள்ல போன்ல எல்லாம் தெரிஞ்சிடும் பண்றாங்க அப்படின்னு. நீங்க கிராமத்துல எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு ஸ்கூல்ல டீச்சரே கிடையாது. டீச்சரே இல்லாதனால கவர்மெண்ட் ஸ்கூலே மூடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 207 ஸ்கூலை வந்து மூடி இருக்காங்க. அதுக்கு பதில் அவங்கள்ட்ட இருக்காது. அதை விட பெரிய பிரச்சனை ஏதோ இருக்கு. அதை விட பெரிய பிரச்சனை என்ன? பாஜக உள்ள வந்துடும். உலகத்திலேயே பெரிய பிரச்சனை பிஜேபி உள்ள வர்றது மட்டும்தான். பண்ணாட அது உள்ள வந்து பல நாள் ஆச்சுரா. அது கூட தான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அது கூட இவங்க எங்க போராடுறாங்க? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போட்டியே இதுதான் ஒரு போராட்டமும் கிடையாது. அதாவது விஜய் பண்ணா அதுக்கு பேர் நெரேட்டிவ். நம்ம ஊர்ல இப்ப பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்ல டிபேட் எல்லாம் ஒத்து பாருங்க. தாவேக்கா தரப்புல இருந்து ஒருத்தர் போவாரு, நெறியாளர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. தாவேக்கா தரப்புல இருந்து ஒருத்தர் போயிருப்பாரு. அடுத்து அதிமுகவுக்காக ஒரு அரசியல் விமர்சகர் இருப்பாரு. அதிமுகவுக்கும் ஆள் கிடையாது, அரசியல் விமர்சகர் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. திமுக ஆளே கிடையாது, பத்திரிகையாளர். எல்லா பத்திரிகையாலும் திமுக ஆளுங்க தான். நீங்க நல்லா பாருங்க, எல்லா டிபேட்லயும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறது அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் வந்து டிபேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் சொல்றது, நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு நெறியாளர் உட்கார்ந்துருப்பாரா, அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் விமர்சகர் உட்கார்ந்துருப்பாரு. ஒண்ணு அவர் வந்து திமுக ஆதரவாளராக இருப்பாரு, இல்ல அதிமுக ஆதரவாளர். அடுத்து ஒருத்தர் பத்திரிகையாளர் உட்கார்ந்துருப்பாரு. அவரு வந்து பத்திரிகையாளர். யார் பத்திரிகையாளர்னு போட்டுருங்க, எங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்க கூடாது. ஏன்னா பேசுறது பூரா திமுக. அப்புறம் இங்க ஒரு பத்திரிகையாளர் உட்கார்ந்துருப்பாரு. இவர் என்ன மைண்ட் செட்ல உட்கார்ந்துருப்பாருன்னே தெரியாது. ஆனா அவரும் திமுக பத்திரிகையாளர். அப்புறம் இங்க ஒரு தாவேக்கா ஆதரவாளர். சோ இவங்க எல்லாம் பேசுவாங்க. இந்த தாவேக்கா ஆதரவாளர் எல்லார்ட்டையும் பேசணும். இந்த பத்திரிகையாளர் திமுக பத்திரிகையாளர்ட்டையும் பேசணும், இந்த அரசியல் விமர்சகர்ட்டையும் பேசணும், அந்த அரசியல் விமர்சகர்ட்டையும் பேசணும், அப்புறம் நெறியாளர்ட்டையும் பேசணும். இதுதான் ப்ரொசீஜர். அதாவது தாவேக்காவுக்கு தாவேக்கா ஆதரவாளர்கள் வருவாங்களாம், திமுகவுக்கு திமுக ஆதரவாளர்கள் வர மாட்டாங்க. எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான் வருவாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இன்னமும் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். செந்தில் பாலாஜி எவ்வளவு என்ன பண்ணிருக்காரு, ஏன் ஜெயிலுக்கு போனாரு, ஏன் தியாகி பட்டம் வாங்கினாரு. சொன்னேன்ல உங்ககிட்ட அந்த கோயம்புத்தூர் மாநாடு, மனுஷன் 3 நாளா வந்து அவ்வளோ அலைஞ்சு பாடுபட்டு இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பாரு, கொஞ்சம் கூட உடம்புல வந்து டயர்டே இல்லை, சிரிச்ச முகத்தோடே இருக்காரு பாரு அப்படின்னு ஏன் இருக்கு வர்ணிச்சு போட்டு. எங்க இருந்து வரும் டயர்டு? என்ன நீங்க என்ன அடிமட்ட தொண்டனா? அப்படியே ஏறி இதெல்லாம் கட்டிட்டு நைட்டு வந்து படுக்கிறதுக்கு 12 மணி ஆகும், காலையில இருந்து 6 மணி ஆகுது, அப்படியே டயர்டா இருக்கிறதுக்கு. என்ன கட்ட போறானுங்க, சொன்னா கட்டி விட போறானுங்க, போய் நிக்க போறீங்க, நின்றுட்டு போய் வீட்டுல போய் ஏசியில படுத்து தூங்க போறீங்க, கைய காலை பிடிச்சி விடுறதுக்கு ஆட்கள் இருக்க போறாங்க, வேலை செய்யற ஆட்கள் இருக்க போறாங்க, எந்திரிச்சு ஜம்முன்னு காலைல குளிச்சுட்டு வந்து நிக்க போறீங்க. அவர் சிரிப்பு தெய்வீக இப்படி வச்சு இப்படி தள்ளி விட்டாருன்னா முடிய போகுது வேலை. இதுதானங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பெஷலா அவர் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்கு, அந்த கேங்ல ஒண்ணு வச்சிருக்காரு, நிறைய வச்சிருக்காரு. எந்த கட்சிக்கு போனாலும் அவர் சொல்றதுதான், அவருதான் சிஎம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம், அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்கள். நான் இப்ப இங்க இருந்து அப்பா நான் அதிமுகல இருக்கேன்ப்பா, அதிமுகல இங்க இருந்து நான் வந்து அமமுக போறேன்ப்பா, நீங்களும் அமமுகவுக்கு மாறிடுங்கப்பா, அந்த கரை வேஷ்டியை வாங்கிருங்க, இனிமே நம்ம வந்து டிடிவி தினகரன் தான். உடனே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுப்பா, இங்க நம்ம செட் ஆகாது, நம்ம இங்க இருந்து இப்ப திமுகவுக்கு போறோம்ப்பா, தாய் கழகத்துக்கு போறோம், எல்லாரும் வேஷ்டியை திமுகவுக்கு மாத்திடுங்க. ஓகேண்ணே மாத்திடுறோம், மாத்திட்டாங்க. மறுபடியும் அங்கிருந்து அப்படியே பா இது திமுக தான் இருக்கும், இங்க இருந்து கோயம்புத்தூர் போறோம்ப்பா,
இனிமே கரூர் கிடையாது, நம்ம பெல்ட் கோயம்புத்தூர். அதனால எல்லாரும் அதுக்கு தயாராயிடுங்க, எல்லாரும் அங்க வந்துருங்க. நம்ம அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் மேல அந்த ஊழல் வழக்கு என்னன்னு தெரியும். அந்த ஊழல் வழக்குலயும் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஆனா என்ன மாதிரி உழைப்பு, மனுஷன் தூங்குவாரா தூங்க மாட்டாரா என்ன பண்றாருன்னே தெரியல, அப்படியே கட்டு கோப்பா வச்சிருக்காரு. அதுக்கு மேல இன்னொன்னு, முதல்வர் உழைக்கிறாராம். எது அந்த கார்ல ஏறி உட்காந்துட்டு போயிட்டு வரதா? சுத்துறார், உழைக்கிறார். எதுக்கு? ஒரு நாள் கையில மம்முட்டி கொடுத்து வயல்ல இறங்க இல்ல, உழைக்கிறாங்கன்னா எல்லாருமே உழைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் வந்து வீக்லி ஒன்ஸ் வராரு. இந்த வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போனாலே 4 நாள் டிபேட் ஆயிடுது. 4 நாள் டிபேட். இவங்க டெய்லி பண்ணாலும் அதை பத்தி பெரிய பேசு பொருளா இருக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. என்னன்னா, நான் இப்பயும் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, விஜயோட அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, உங்களுடைய சாதனைகளோட சொல்லிட்டு போங்க. ஸ்டாலின் இந்த சாதனையை செஞ்சாரு, 5000 கொடுத்தாரு, 15000 கொடுத்தாரு, அடுத்து 25000 கொடுக்க போறாரு, என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க யாருமே படிக்கவே வேண்டாம், டைரக்டா காலேஜுக்கு அனுப்ப போறாரு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. பாஜகவை இனிமே அவர் வந்து காலடியே வைக்க விட மாட்டாரு. இதுக்கப்புறம் மோடி அமித்ஷா உள்ள வந்தாலே ஏதாவது பண்ணிடுவாரு, பெரிய போராட்டம் நடத்திடுவாரு. அவங்க காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் போய் தரையில உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அதுக்கு பதிலாக ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும், அவனை இந்த இடத்துல இருந்து துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கேவலமான அரசியல். அதைத்தான் அந்த குரூப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த குரூப்பை டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படிங்க ஒருத்தன் போட்டதையே அந்த குரூப் மொத்தமும் வரும். இன்ஸ்டாகிராம் பிறந்தா இவங்க பிரச்சனை தான். கரூர்ல பெரிய சம்பவம் நடந்துச்சு. 1 லட்சம் சேர் உள்ள போட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே நின்னானுங்க. என்னடா 1 லட்சம் சேரை போட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே உட்காந்துருக்காங்க. சரி பரவாயில்ல போ அப்படின்னு விட்டாச்சு. அடுத்து பார்த்தா இந்த பாட்டு தெரியாம சொல்லிட்டான்னு பார்த்தா, அடுத்து பார்த்தா இந்த பாட்டு, இந்த பிளட் பாட்டு நானே கண் கூடாவே நான் பார்த்தேன். எல்லாம் கையும் காலும் விரிச்சு அந்த பாட்டுக்கு கழுகா பறவை எதுவும் ஆக்சுவலா உண்மையா சொன்னா அந்த ரீல்ஸ் நான் பார்க்கல. இப்ப நீங்க எல்லாம் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன். நம்ம நண்பர்கள் சொன்னாரு, ஒரே கோரியோகிராஃபர் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன், எல்லாருமே வரைச்ச மாதிரி இப்படி இப்படின்னு ஏதோ சரி ஓகே ஏதோ வந்துச்சு. அது எப்படி ட்ரெண்ட்ல இருக்காங்க வேற, ஒரே கோரியோகிராஃபரை வச்சு ஒட்டுமொத்தமா ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. அதையும் அவங்க சரியா பண்ணலன்னு தாங்க சொல்லுவேன். இப்போ நம்மளாம் யாராவது கொடுத்தனா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தனா உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து சரி நீ போட்டா ஒரு ரீசன், அதில் போயிருக்கிறது எல்லாமே 10 வியூஸும் 15 வியூஸும் போயிருக்கு. புரியுதுங்களா? அப்படியே இறக்கியிருக்காங்க. 5000 ரூபா தானே, என்ன வேணா பண்ணலாம், நீங்க பிரச்சனையே கிடையாது. 5000 ரூபா தானா நீ சொல்றேன். இப்ப நீங்க அந்த இதுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்களாம் அந்த செந்தில் பாலாஜி அவரோட அந்த இது கூட்டத்துல 1 லட்சம் பேர் சேர் போட்டு 1.5 லட்சம் பேர், அதுக்கு 5000 ரூபா. அதை வந்து ஒருத்த பையன் சொல்லிட்டான். அது என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பையன் போய் இப்படி போட்டோன்னே அவன் இருந்தது ஃபுல்லா விஜய் ஃபாலோயர்ஸ் மொட்டு மொத்தமா எல்லாரும் சரிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஒரே நேரத்துல பிரமிடு சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டு இருக்கானுங்க. அவன் அலறி போய் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே அது மாதிரிலாம் ப்ரொமோஷன் நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்குங்க, திருப்பி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி அந்த பையன் ஏதோ பண்ண ஆரம்பிச்சான். இப்படி எங்கெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்க கூட அதுதான் சொல்றேன், பத்திரிகையாளர்கள் இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்றோன்னே தெரியாம பண்றாங்களா இல்ல தெரிஞ்சுதான் பண்றாங்களான்னு தெரியல. அப்பட்டமா, அவ்வளோ அப்பட்டமா. அதாவது விஜய் நீங்க விமர்சனம் பண்றதை தாண்டி ஒரு கேலி கிண்டல் அந்த அளவுக்கு போயிட்டாங்க, எக்ஸ்ட்ரீமுக்கு போக ஆரம்பிச்சாங்க. நம்ம சாதாரணமா நடுநிலையா இவரா இப்படி பேசுறாரு அப்படின்னு பாக்குற அளவுக்கு கேவலமா பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இப்ப நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. என்ன இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதாவது விமர்சனம் வேற, அவர் இன்னைக்கு இப்படி பேசலங்க, இதை பேசியிருக்கணுங்க, இந்த இஷ்யூ அவர் டச் பண்ணலைங்க, இன்னைக்கு KN நேருவை பத்தி அவர் வந்து சொல்லியிருக்கணுங்க, அது வந்து நீங்க சரியா அவர் வந்து சொல்லலை, ஒரு அறிக்கையோட நிறுத்திட்டாரு, அதை ஒரு டச் பண்ணியிருக்கணும், இன்னும் உங்களோட கூட்டங்களை இந்த கூட்டத்தை வந்து அவர் சரி பண்ணலை, இன்னும் அது பெரிய பிரச்சனையா மாறும்னு சொன்னா அது நியாயம். நீங்க உடனே அவர் வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு, அவருக்கு என்னப்பா அவர் வந்து டான்ஸ் ஆடி வைப் பண்ணி அவர் வந்து ஓட்டு வாங்கிடுவாருன்னா சரி அப்படிதான் வாங்குவாரு. நீங்களும் அதே தானே ஃபாலோ பண்ணிட்டீங்க, வாங்கிட்டு போங்க, நீங்களும் 4 டான்ஸ் ஆடுங்க. அன்னைக்கு அவர் ஆடினார்ல, எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க. செல்ஃபி வீடியோ எடுத்தாச்சு, ரேம்ப் வாக் பண்ணியாச்சு, துண்டை மூஞ்சில வாங்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கு மேல என்ன இருக்கு? இன்னும் ஒண்ணு தானே, டான்ஸ் தானே, ஒரு பாட்டு ஒரு டான்ஸ் தானே, பாட்டும் பாடியாச்சு எனக்கு தெரிஞ்சு. டான்ஸ் தானே, டான்ஸ் பண்ணிட்டு போயிடுங்களா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பண்ணிருப்போம், நடக்கதான் போகுது. நீங்க வேணா பாருங்க, அதுவும் நடக்கும். அப்படியா? கண்டிப்பா நடக்கும். யாராவது 4 பேரை நிக்க வச்சு டான்ஸ்ல சும்மா சின்னதா ஒரு ஸ்டெப் போடுங்க தலைவரே அப்படின்னு போறாங்க, பாக்க போறாரு. அன்னைக்கு உதயநிதி சத்தியமா நடக்கும், நீங்க வேணா பாருங்க, நான் உண்மையா சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். ஏற்கனவே அவரை சுத்தி நிக்க வச்சு டான்ஸ் ஆட வச்சிட்டாங்க. நாடு தாங்காதுங்க.
அவரை சுத்தி நிக்க வச்சு டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. ஆமா. அடுத்து தலைவரை சின்னதா ஒரே ஒரு ஸ்டெப் எதுவுமே பண்ண வேணாம், காலை மட்டும் அப்படி இப்படி எடுத்து வச்சு நீங்க நடந்து மட்டும் மாத்தல, நான் பிஜிஎம் போட்டு நான் மாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஏன்னா எப்படி எவ்வளவு ஒஸ்டா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா பிரச்சனையே இப்போ விஜயோ ஸ்டாலினோ இதெல்லாம் கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் சொன்னா இவங்களால பொறுக்க முடியல. திமுக பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி திமுக வெர்சஸ் பிஜேபி, திமுக இந்தியா வெர்சஸ் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு சொன்னா அது வந்து சரியான பார்வை, நரேட்டிவ் சரியான நரேட்டிவா. ஆனா விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் சொன்னா அது தப்பா. அது வந்து எப்படி பொருந்தும்? இவர் என்ன அரசியல் செஞ்சு கிழிச்சிட்டாரு இவர், அது அவரோட நரேட்டிவ். அதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? பத்திரிகையாளராகிய உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? அதுல நீங்க சொல்ல வேண்டியது விமர்சனம் மட்டும்தான். தப்பு சரின்றதெல்லாம் அடுத்தது. இது சரியானது சரியானது இல்ல, இவ்வளவுதான் உங்களுடைய விமர்சனமா இருக்கணும். நீங்க ஏன் திமுக காரங்க மாதிரியே பேசுறீங்க? ஏன் இந்த முதல்ல டிபேட்ல இருக்கவங்களை நடத்துறவங்களை கேட்கணும். திமுக காரங்களை வரவீங்க, தாவேகா காரங்களை வரவீங்க, அதிமுக காரங்களை வரவீங்க. இது என்ன நடுவுல அரசியல் விமர்சகர்? ஓகே, அந்த அரசியல் விமர்சகர் ஏன் ஒரு சாரரா பேசுறாரு? சரி, பத்திரிகையாளர்னு பேசுறது ஏன் திமுக ஆதரவா பேசுறாரு? என்ன பேசுறாங்க பத்திரிகையாளர்? சரி, பத்திரிகையாளர் பேசணும்ல. பாத்ரூம் கதவு போறதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ சமீபத்தில் ஒன்று கட்டியிருந்தாங்களே, இந்த பக்கம் வரிசையா 4 டாய்லெட், இந்த பக்கம் வரிசையா 4 டாய்லெட். இது என்ன கன்றாவிடாது? சுதந்திர இந்தியா. சுதந்திர இந்தியா அது. எப்படி ஆப்போசிட்ல உட்காருவான்? எல்லாம் பார்த்து பழகிக்கிறது இது. இல்ல போகும்போது ஒரு அட்டையை கொண்டு போகணுமா? ஃப்ரண்ட்ல கிண்ட்ல வச்சுக்கணுமா? இந்த கேரளால போனாங்களே இந்த பொண்ணு, நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஒரு பாத்ரூம்னா அதுல டேப் இருக்கணும், தண்ணி வரணும், பக்கெட் இருக்கணும், எல்லாம் எதுவுமே இல்ல. வரிசையா 4 கட்டி இந்த சைடு 4 இந்த சைடு 4 கட்டி விட்டுட்டா. பப்ளிக் டாய்லெட்ல கூட அப்படி இருக்காது. ஆமா, ஒரு ஸ்கூல்லயே இங்கேயே கட்டி வச்சிருக்காங்க. எப்படிங்க அதெல்லாம்? இந்த மாதிரி ஒரு அரசு. இந்த மாணவர்களுக்காக அவர் வந்து சொன்னார் இல்லையா, அதுல ஒரு சிலது சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. ஆனா அதை பத்தி எவனாவது பேசுவானா? பாத்தீங்களா? அது பத்தி நம்ம என்ன பேசுறது? இல்ல, வாக்குறுதின்னு ஒண்ணு நேத்து சொன்னார் இல்லையா, என்னுடைய விஷன்ல காஞ்சிபுரத்துல நான் சொன்னது மாதிரியே வேலூர்ல சொல்றேன், இதெல்லாம் நம்மளோட விஷன்ல இருக்குன்னு சொன்னதுல மிக முக்கியமான பாயிண்ட்லாம், முக்கியமான நல்ல பாயிண்ட் இருக்கு. அதை எவனாவது பேசினானா? அதை பத்தி எவனாவது எடுத்து இது நடந்திருக்குங்க, இது சொல்றாருங்க, இது சாத்தியப்படாது. அப்புறம் அந்த யூபிஎஸ்சி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க 50%, அது சாத்தியம்தான். அது எப்படி சாத்தியன்றதுக்கான இது இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது அங்க சொன்னாலும் கூட இங்க யார் நம்ம தானே இது போடுறோம். மாநில பட்டியல்ல யாரு இவங்க டிஜிபி வரணும், யார் ஐபிஎஸ் வரணும், யார் ஐஏஎஸ் வரணும்ன்றது போடுறது யாரு? மாநில அரசு தானே பண்ணுவாங்க. அதுல பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்ப ஆனா அதை பத்தி கூட பேசல. உங்களுடைய தேவை என்னவா இருந்தது? ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு சொல்லிட்டாரு, எங்களால பொறுத்துக்க முடியல. போய் தொங்கு எங்கேயாவது பொறுத்துக்க முடியலன்னா. இல்லை, இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு இதுக்கு வந்துடுவோம். நம்ம இந்த கோயம்புத்தூர் மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஊதிப்பட்டு நடுரோட்டுக்கு வந்து. பஸ் இல்லைன்னா புரியல. பஸ் இல்லையா, கவர்மெண்ட் பஸ் எதுவுமே இல்லையா? ஏன்? மாநாடுக்கு போயிருக்குல்ல. ஆமா, அதான் 5000 கொடுத்துருக்கோம்ல, அதை பிடிச்சி வீட்டுக்கு போங்க, ஆட்டோ பிடிங்க. 5000 இருந்தும் போக முடியாம உட்காந்துருக்காங்க. கார் போடுங்க, அது 5000 கொடுத்துருக்காங்கல்ல, காரை போட்டு போங்க. அப்புறம் அங்க வந்து கத்திக்கிட்டு இருந்தா இங்க பாருந்து பாக்குறோம், உங்களுக்கு பஸ் இல்ல, ஒன்னும் கிடையாது. அதெல்லாம் பேசாதீங்க. விஜய் வரும்போது நடுவுல போய் போக கூடாது, சீக்கிரம் வரணும், இந்த இடத்துல நிக்க கூடாது, அந்த இடத்துல நிக்க கூடாது. கவர்மெண்ட் பஸ் தானே. கவர்மெண்ட் யாரு? திமுக தானே. அப்ப திமுக மாநாட்டுக்கு போகாம அதிமுக மாநாட்டுக்கா போகும், இல்ல சந்திரபாபு நாயுடுக்கு போகுமா? இல்ல, அது ரெண்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வாடகை கொடுத்தாங்களான்னு தான். இது ரெண்டா? யார்கிட்ட கேட்குறேன்? டெய்லி பேசிக்கலாமா, வாரம் பேசிக்கலாம்? அப்படிதான் இருக்குது. இது கிளாம்பாக்கமா இருக்கட்டும், கிளாம்பாக்கத்துல போய் கேட்டீங்கன்னா இந்த முக்கியமான நேரங்கள் எல்லாம் பஸ் இருக்காது. அப்புறம் வந்து இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இல்லையா, விஜய் படத்தை வந்தா விஜய் போய் பிளாக்ல டிக்கெட் விற்பார். ரோகிணி தேட்டர்ல மாஸ்க் போட்டுட்டு விற்பாரு. 500 டிக்கெட் 1500 வித்துக்கிட்டு இருப்பாரு. இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, அவர்கிட்ட தான் போய் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இந்த பிளாக்ல டிக்கெட் வாங்குறாங்க, என்ஆர் இளங்கோ இவங்கெல்லாம் போய் வாங்கியிருப்பாங்க போல. கரெக்டா சொல்றாங்க, பிளாக்ல டிக்கெட் விற்கிறவரு அப்படின்னு. நீ எப்ப பார்த்த ஒரு பிளாக்ல டிக்கெட் விற்கிறத அப்படின்னு? அந்த மாதிரி. ஆனா பிரைவேட் பஸ்ல எல்லாம் பாருங்க, இவங்க ஒரு டைம் இது கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அவன் போடுற ஒரு அமௌண்ட் ஒன்றா இருக்கும். இங்க 2500 லிமிட்னா பிரைவேட் பஸ்ஸுக்கு, அவன் 4500 5000 போட்டு வைக்கிறான். அதை கேட்கறதுக்கு உன்னால முடியல, அதை வந்து சரி பண்றதுக்கு உன்னால முடியல. அது ஏன் உன்னால பண்ண முடியல? உன் கட்டுப்பாட்டுல இருக்கு பிரைவேட்டு, நீ தான் அமௌண்ட் சொல்லியிருக்க, கவர்மெண்ட்டுக்கு இந்த ரேட்டு, பிரைவேட்டு இது வரைக்கும் பண்ணலான்னு. உன்னால அதை தடுக்க முடியல. அப்புறம் நீ என்ன பிளாக் டிக்கெட்டை பத்தி பேசுற? நீ அதை தடுத்துட்டு, இதை நான் தடுத்துட்டேன், மக்கள் இது சரியா அவன் கஷ்டப்படுறாங்க ஊருக்கு போறதுக்கு. ஒரு ஊருக்கு போறோம்னா அவன் அவ்வளவு பதட்டம் ஆகுறான்.
நீங்க சொன்னீங்களே இந்த பஸ் மேட்ரு எவ்வளவு கஷ்டமான விஷயம். எவ்வளவு பேர் பெண்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் குழந்தைங்களை கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நிக்கிறாங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு உங்க மாநாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறீங்க. இது பெரிய மாநாடு, சக்சஸ் மாநாடு, நம்ம மாநாடு போட்டு வந்து மக்கள் எல்லாம் இது அப்புறம் இதெல்லாம் என்ன கதையில வரும்? இத பத்தி எல்லாம் வந்து நாங்க எப்போனாலும் எடுத்துட்டு போவோம். அது ஏன் நீங்க கேக்குறீங்க? அதுதான் உங்க பஸ் நீங்களே எடுத்துட்டு போங்க. அப்புறம் ஏன் வந்து மத்தவங்கள்ட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் 5000 ரூபாய் போறீங்க, 15000 போட்டு விட்டுருங்க மொத்தமா. மாசத்துக்கு 15000 20000 போட்டு விட்டுருங்க. எவனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் உங்களை. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு 5000 போட்டு கோடை காலத்துக்கு 2000? ஏங்க எங்களுக்கு இந்த ஆட்சி எங்களுக்கு 15000 வச்சுக்குங்க, எங்களை எதுவும் கேட்காதீங்க. மாசம் 15000 இல்ல 20000 மொத்தமா ரொக்கமா போட்டு விட்டுருங்க. எல்லாம் அமைதியா இருந்துருவாங்க, யாரும் இந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஐயா நமக்காக வந்து தாய்மானவர் 20000 போட்டிருக்காரு, நம்ம இனிமே இந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஓலால போனாலும் போகலாம், இதுல வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு தானே கொடுத்துருக்கோம். ஆமா, என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கிங்க. கடை இருக்கு, போய் வாங்கிக்கிங்க, வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா கார் இருந்தா காரை ஒட்டிங்க, 4 பேரை கொண்டுட்டு வாங்க. நீங்க காட்டினீங்களா ஒரு வீடியோ, குமிளியோ ஏதோ ஒரு இடத்துல சுத்தி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு பஸ்ல போவேன், அதுல போவேன், இதுல போன அடம்பிடிக்க கூடாது. சந்தோஷமா இருங்க. இப்படி கூட போயிடலாம் போல இருக்கா? பஸ்ல போறதுதான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? உடஞ்சு விழுந்துருது, இல்லைன்னா ஏதாவது வீடுகளுக்கு கலண்டு போய் இல்ல, நான் அதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஓட்டு போட்டு அண்ணனை உட்கார வைங்க, எதனா பண்ணுவாரு உங்களுக்காக. வீட்லயே இருந்து அரசு வேலையை வாங்குங்க. ஆடு மாடு இதெல்லாம் வாத்துக்கெல்லாம் வாங்கி மேய்ச்சிக்கிட்டு அரசு வேலையை வாங்கிட்டு போங்க. படிக்க பிடிக்கலையா நின்றுங்க, அண்ணன்ட்ட போங்க, காசு கொடுப்பாரு, ஊரை சுத்திட்டு வாங்க, ஈவினிங் வாங்க. கைடு என்ன கைடு? அது டூரிஸ்ட் கைடு ஆக்கிடுவாரு. அடுத்து டூரிஸ்ட் கைடா இருக்காரு, டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்கி விட்டுருவாரு உங்களை. பிரச்சனை இல்லை, செஞ்சுட்டு போங்க. எதுக்குங்க அவ்வளவு கஷ்டம்? வேளாண்மை இப்போ வலசரவாக்கத்தை மொத்தமா இடிச்சு போட்டு அங்க ஃபுல்லா வேளாண்மை இறக்கிடுவாரு. இறக்கிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வேளாண்மை பண்ணலாம். முடிஞ்சவங்க என் நிலத்தை வாங்கி வேளாண்மை பார்த்து சந்தோஷமா இருங்க. முடியாதவங்க வேலை செய்ய ஆரம்பிங்க, அரசு வேலை. சிம்பிள். என்ன சொல்றேன், வீட்டுக்கு முதல் தரமான 5 லிட்டர் பால் டாயில் கொடுத்துருங்க. ஒரு கார்டுக்கு 5 லிட்டர் பால் டாயில் குடிச்சிட்டு எல்லாம் சேர்த்து. யார் அண்ணாச்சி இல்லையா? அண்ணாச்சி இல்லைங்க, இப்பதான் அதாங்க 5000 மாசம் 10000 15000 கொடுக்கறதுக்கு எதுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு ஒன் டைம் செலவு தான். வீட்டுக்கு தரமான கலப்படம் இல்லாத அப்படியெல்லாம் சாக விட முடியாது. நான் தான் கொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் கொல்லுவேன். கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்ப அந்த விஜய் பேசுன இந்த வாக்குறுதிக்கு போயிடலாம். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தாவேக்கா ஆட்சியில் நம்பர் 1 ஆக இருக்கும். இது அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப சும்மா அப்படி கடந்து போற விஷயம் கிடையாது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமமாவே சொல்லியிருக்கு. ஆமா, பாதுகாப்பு. நீங்க இது என்ன அப்படின்னு நினைக்க கூடாது, நினைக்க முடியாது. ஏன்னா இப்ப அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. அது இது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததா இருக்கலாம், கோயம்புத்தூர்ல நடந்ததா இருக்கலாம், அண்ணா நகர் சிறுமிக்கு நடந்ததா இருக்கலாம். இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 80 வயசு மூதாட்டிய ரேப் பண்றதா இருக்கலாம், அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவருடைய விஷன்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதல்ல பாதுகாப்பு, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் இந்த 5000 கொடுக்கறது, 10000 கொடுக்கறது, 2000 கொடுக்கறது, மாசம் காசு கொடுக்கறது, மாணவர்களுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் முதல்ல மாணவர்கள் இருக்கணும்ல காசு கொடுக்கறதுக்கு. அந்த மாணவர்களுக்கு காசு கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்க சேஃபா இருக்கணும். அந்த பெண்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும், அந்த பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சா முதல்ல அவங்க சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பணம் கொடுக்கறதெல்லாம். அப்போ முதல் உங்களுக்கு வாக்குறுதியே இந்த மாதிரி விஷன் இருக்கு. பெண்களும் இந்த நாட்டுல பெண்களும் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு நான் வழி செய்யறேன். அதுல ஆரம்பத்திலேருந்து சொல்ற விஷயம், அதுல நான் என்னைக்குமே சாக்ரிஃபைஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு. இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க நீங்க? உடனே நீ என்ன சொல்லுவ, போக்கிரி படத்துல நீ என்ன நடிச்ச, சுறா படத்துல தமன்னாவோட ட்ரௌசரை தூக்கிட்டு டான்ஸ் ஆடின, உங்ககிட்ட எப்படி வந்து பெண் பாதுகாப்பை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம வேற ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அடுத்தது அரசு பள்ளி கல்லூரிகள் தரத்தில் முதல் இடத்தில் இருக்கும். அரசு கல்லூரி. ஆமா, உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகளை மூடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள். தரம் உயர்த்ததுன்றது என்னன்னா, உங்களுக்கு மற்ற இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, தனியாரை விட கவர்மெண்ட்டை விட தனியார் பெரியங்கிற இதுவா இருக்கு. தனியார்ல போய் படிக்கலாம், கவர்மெண்ட் வேணான்ற அந்த முக சுழிப்பு இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடாது. அதுல தரத்துல மிக முக்கியமானதா வரணும். கவர்மெண்ட் காலேஜ் மச்சான் இதுவே செமையா இருக்குடா, இங்கேயே போய் படிக்கலாம்டா, அதை விட இது செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு அங்கேயே நிறைய வாய்ப்புகள் வரணும். நீங்க படிக்கிறதுக்காக அங்க வேலை வாய்ப்புகளுக்கு அங்கேயே நேரடியா வரணும். அவன் ஏன் கவர்மெண்ட் காலேஜுக்கு வராம ஏன் பிரைவேட் காலேஜுக்கு போறான்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் எல்லாரும் பிரைவேட்டை நோக்கி நகர்றாங்க? ஏன்
யார் கவர்மெண்ட்டை நோக்கி நகர்வா? காசு இல்லாதவன், ஆமா. மார்க் ரொம்ப கம்மியா எடுத்தவன், இவங்க தான் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணும். நல்லா மார்க் எடுத்தவங்க, நல்லா படிக்கிறவங்க, இல்ல வசதியானவங்க, இல்ல கட்டவே முடியாதவங்க நிறைய பேர் கூட பிரைவேட்டுக்கு போறாங்க. அப்போ பிரைவேட்டை விட அரசு வந்து உயர்தரமா இருக்கணும், அந்த இடத்துக்கு நகர்த்தணும். அப்போ முதல் தரமா உயர்த்தணும். இதை பத்தி பேசுறீங்களா? கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க ஏற்கனவே நம்பர் 1 தான், நாங்க எல்லாத்தையுமே நம்பர் 1 ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். கல்வி நிலையங்களில் கதவுகள் பொருத்தப்பட்ட தரமான கழிவறைகள் அமைக்கப்படும். இப்ப நம்ம தான் பேசியாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கா இருந்தாலும் பிரைவேட்னு ஒன்று இருக்கு, அதுவும் பசங்களுக்கு, பெண் பசங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, அந்த சிறுமிகளுக்கு தேவையானது. கதவுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைவேட் இருக்கு. யாருமே வீட்லயே இருக்கும், வீட்லயே என்னென்ன ஓப்பன் பண்ணிட்டா பாத்ரூம் போக முடியும், க்ளோஸ் பண்ணிட்டு தானே போறோம். அப்ப கதவுன்றது ஒரு முக்கியமானது இல்லையா? ஏன் கதவுன்னு மென்ஷன் பண்றாருன்னா கதவுகள் இல்ல. நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பாத்ரூம்ல கதவு இருக்க மாட்டேங்குது, இருக்கிற கதவையும் கூட எடுத்து வச்சு போக வேண்டியதா இருக்கு. கதவு இருக்குன்னா கதவு தனியாவும் பாதி கதவு தாங்க இருக்கு, பாதி இருக்கும், சில இதுல உடைச்சு வச்சிருப்பாங்க, தாப்பால் இருக்காது, முட்டு கொடுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும், இப்படியே முட்டு கொடுத்துட்டு. இதுக்காக தான் சொல்றது தரமான கதவுகள். இப்ப இன்னொரு விஷயம், மாணவர்களுக்கு பள்ளியில நடக்கக்கூடிய கொடுமைகள். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த ஒரு மாணவர் அந்த ஜாதி ரீதியா வந்து வெட்டினாங்க இல்லையா, ஒரு மாணவர் ஒருத்தர், இந்த பேர் மறந்துருச்சு. அவரு வந்து அவருடைய விஜயோட விழாக்கள்ல கூட ஒரு கூப்பிட்டு வந்து சிறப்பிச்சிருந்தாங்க. இவருடைய ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து கூப்பிட்டு சிறப்பிச்சிருந்தாங்க. அந்த பையனோட பேர் எக்ஸாக்டா ஞாபகம் வரல. அந்த பையனை வந்து இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, ஒரு பள்ளி மாணவனை வெட்டுறது. இது எப்படி என்ன பண்ண போறீங்க? அன்பில் மகேஷ் என்ன சொல்லுவாரு, கோவி செலியன் என்ன சொல்லுவாரு, முதலமைச்சர் அவர்கள் என்ன கடந்து போயிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், அடுத்து 2000 ரூபாய் கொடுக்க போறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நாங்க சிஎம் ஆயிடுவோம், பையன் துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு, எல்லாரும் அமைச்சர் ஆயிடுவாங்க, துரைமுருகன் இடத்துக்கு அன்பில் மகேஷ் வந்துருவாரு, அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி எவனொருத்த வந்தானா உங்களோட அதிகாரத்தை வச்சு ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அடிக்கிறது. உங்ககிட்ட அதிகார பலம் இருக்கு, உங்ககிட்ட ஆட்சி பலம் இருக்கு, யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இதோ இந்த மாதிரி இணையத்துல இருக்கக்கூடிய இந்த பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு, பைத்தியக்காரங்க கிடையாது, தெளிவானவனுங்க, ரொம்ப தெளிவானவனுங்க, பைத்தியக்காரங்களே கிடையாது, மத்தவங்களை பைத்தியமாக்குற. ஆமா, நல்லா வீடியோ பண்ணிட்டு இருந்தான், எல்லாரையும் ட்ரோல் பண்றான், எல்லாரும் தப்பு பண்ணாலும் சரியா சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா அப்படியே அப்பட்டமா அந்த நிகழ்ச்சியில போய் உட்காந்து மாறிட்டான். என்னடா இவங்க போய் உட்காந்துருக்கான்னு பார்த்தா இல்ல இதுதான் சரியானது, இது ரொம்ப டேஞ்சரு, நீ தான்டா டேஞ்சரு, அவன் டேஞ்சர் கிடையாது, நீ தான் டேஞ்சரு. பணம் ஒருத்தனை எப்படி மாத்துது பாருங்களேன், எவ்வளவு கேவலமா போய். அதாவது ஒட்டுமொத்தமா அவன் வந்து பியூர்ன்ட்டான், 100% பியூர் அப்படின்னா எப்படி 100% பியூர் ஆக முடியும்? நீயே சொல்லியிருக்கியடா. சரி, இன்னொன்னு இருந்துச்சு, இந்த கட்சியில இருந்துச்சு, அப்ப அவருக்கு புரியாம இருந்துருச்சு, இப்ப புரிஞ்சிருச்சு. இல்ல, இன்னொரு கட்சியில ஒண்ணு இருந்துச்சு, இந்த கட்சியில தான் வந்து பேசிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா போஸ்டிங் தரலன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு போயிடுச்சு. அப்புறம் போய் பார்த்தா செந்தில் பாலாஜி போய் பாக்குது, நிறமாறும். அப்படியே டக்குன்னு பார்த்தா போய் உதயநிதி ஸ்டாலினை போய் பாக்குது. என்னையான்னு கேட்டா, நேத்து உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன், கக்கூஸ் கட்டி தரணும் அப்படின்னு. உனக்கு என்னமா, உங்க வீடு இருக்குது, கட்சியில இருக்க, உங்களால அதெல்லாம் பண்ணவே முடியாது. தெரியல, இதுக்கு பேமெண்ட்டா, இல்ல இது கட்சியில இருக்கிறதுனால இது பேசுதா, இல்ல போஸ்டிங்காக அப்படி பேசுதா, ஒரு என்னன்னு தெரியல. இது ஏன் அப்படி, அதுக்கு என்ன பேசிட்டு இருக்கும் போல இருக்கு. எது பாத்தீங்களா, தருவாங்க, வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்காங்கன்னா, என்ன கேக்குறேன், இதுதான் நான் கேக்குறேன். கட்சி இப்போ சொல்லுச்சு இல்லையா, இந்த பைத்தியம் ஒண்ணு பேசுச்சே, நீங்க கூட சொன்னீங்களா? ஆமா ஆமா, சூலி. இந்த சூலி பைத்தியமும் இன்னொன்னு பைத்தியம் இப்ப நான் சொன்னேன், ஆமா, இந்த இன்ஸ்டா பைத்தியம், அந்த பைத்தியமும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுச்சா? இந்த மாணவர் வெட்டப்பட்டானே, இதெல்லாம் என்ன பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனையா? இல்ல, அந்த பிரச்சனையை பத்தி பேசினாங்களா? இல்ல. ஆனா அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? விஜய் மட்டும் தான் அவங்க பிரச்சனை. விஜய் தான் உலகத்திலேயே, தமிழ்நாட்டிலே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா விடிஞ்சு எந்திரிச்சா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த ஆள் தானே. ஓட்டு போயிடுமோ, 18ல இருந்து 30 வயசுக்குள்ள ஓட்டு போட மாட்டானோ, முடிஞ்சிருமோ, வராதோ, தோத்துருவோமோ, இழுபறியில இருந்து நின்றுமோ, நடக்காதோ, எடப்பாடி தானே ஈஸி, என்டிஏன்னு சொன்னாதானே நமக்கு ஈஸி. ஆனா இவன் என்னடா, இவன் எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் எவ்வளவு கேலி பண்ணாலும் அவனுங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அந்த பிரச்சனை. அதனாலதான் புதுசா நேற்றுக்கு இவ்வளவு தடுத்துமே ஒரு கும்பல் வந்துருச்சு பாத்தீங்களா, அவர் போகும்போதே கும்பல் வந்துருந்தா, என்னடா அப்படி நடந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் பின்னாடி போறாங்கன்ற அந்த எரிச்சல் வேற என்ன செய்வதென்று தெரியாமல். நீங்க அதை பத்தி பேசாம, அந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம, ஆளும் தரப்போட பிரச்சனைகளை பத்தி பேசாம, விஜய் 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 விஜய்னு சொன்னா
விஜய் வளரதான் செய்வாரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கிறியோ வளரதான் செய்வாரு. உன்னோட இணைய கும்பலை வச்சு நீ தாக்குனீன்னா வளரதான் செய்வாரு. நீ உன்னோட சாதனைகளையும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசிப்பாரு. அப்போ அது தெரியாது. விஜய்ன்ற ஒருத்தர் காணாம கூட போகலாம், தெரியாமலே போகலாம், லைம் லைட்டுக்கு வராமலே போகலாம். ஆனா நீ என்ன பண்ற, அதை தாண்டி விஜய் எப்படி பண்ணாரு, விஜய் இப்படி போனாரு, அவர் நடந்து போனாரு, கூலிப் எடுத்து போட்டாரு, கஞ்சா போட்டாரு, மெத்து போனாரு, திடீர்னு நகத்தை கையில வச்சாரு பாத்தீங்களா, அதுக்கு பேர் அது அப்படி என்னென்னமோ நீ இப்ப பேச ஆரம்பிச்சிட்ட. ஒரு பேப்பர் மட்டும் இப்படி லீக் ஆகும், எனக்கு புரியவே இல்லை. லீக் ஆனா ஒட்டுமொத்த பேப்பரும் லீக் ஆகணும். அது எப்படி ஒரு சிங்கிள் ஷீட் மட்டும் லீக் ஆகுது? அது மட்டும் எப்படி திருடுறீங்க நீங்க? யாரு கொடுத்தாங்க? அது ஒரிஜினாவா? கேட்டிருப்பாங்க, எனக்கு அந்த பேப்பர் மட்டும் கொடுங்க, சிங்கிள் பேப்பர் மட்டும், சிங்கிள் பேப்பர். ஏன்னா உட்கார்ந்து இருந்தாரு, அவரா இருக்கும். அப்படிங்க, அந்த விஜய் பேசும்போது முட்டி போட்டு உட்கார்ந்து இருந்தாருல ஒரு பாடி கார்டு மாதிரி ஒருத்தர், அவரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் அந்த சீட்டை கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம யாரையோ சந்தேகப்பட்டோம், அவரை விட்டம் பத்தி. ஆமா, அவர் கையில கொடுத்தாருங்க, கையில கொடுத்தாரு. ஆமா, விஜயே கொடுத்திருப்பாரு. அப்படி விஜய்ட்டே கேட்டிருப்பாங்க, என்ன தம்பி அந்த ஒரு ஷீட் மட்டும் நல்லா பேசுங்க, அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு விஜய் கொடுத்துட்டு போயிருப்பாரு. நாங்க தம்பி வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே பாத்தீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி இந்த கும்பலை, இணைய கும்பலை வளர்த்து வச்சிருக்கிறதா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று வச்சிருக்கீங்க. இப்போ இந்த கும்பலை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒன்று இணையத்தில் வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒன்று ஒரு சிலதை உங்க கட்சியிலேயே வளர்த்து வச்சிருக்கீங்க. அது என்னைக்கு கள்ளி செடியா அரளி செடியா மாறி நீங்களே சாப்பிட்டு கண்டிப்பா ஒரு நாள் குத்ததான் செய்யும். அடுத்து, பேருந்து வசதி இல்லாத கிராமங்கள் தாவேக்கா ஆட்சியில் இருக்காது, அது ஒண்ணு. அதே மாதிரி ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தனியாக தொழிலாளர் வாரியம், தனியா அதுக்கு வாரியம் உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்க பேருந்துகள் விடாத கிராமமே இல்லை, சின்ன சின்ன கிராமங்களில் கூட நாங்க பேருந்து விட்டுருவோம். அதிமுக ஆட்சி காலத்திலேயாவது மினி பஸ் விட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய இதுல மினி பஸ் எங்க லோக்கல்லே நகரங்கள்லயும் சரி கிராமங்களையும் சரி மினி பஸ் சின்ன சின்ன இடங்களுக்கு ஷேர் ஆட்டோ போக முடியாத இடத்துல கூட மினி பஸ்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி மினி பஸ் வசதி கூட பல கிராமங்கள்ல இல்லைன்றதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் அவர் அந்த கிராமங்களுக்கு அதை பத்தி பேசுங்க, இல்ல அது தப்பு, அது நாங்க இருக்கு, நாங்க நிறைய இடத்துல விட்டுருக்கோம், அதை பத்திலாம் பேசுறது கிடையாது. ஸோ அப்ப இல்லைன்னா சொல்லுங்க, இருக்குன்னா காட்டுங்க. நாங்க இந்த இடத்துல கூட பஸ் வசதி இருக்குங்க, இந்த குக் கிராமத்துல கூட, மலைவாழ் கிராமத்துல கூட இந்த ஒரு வாய்ஸ்லெஸ், அவங்களால பேச முடியாத அந்த நபர்களுக்காக நாங்க ஒரு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், இந்த திராவிட மாடல் ஆட்சியில கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களே இருக்கீங்களா, நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு ஆதரவா அவ்வளவு பேசுறீங்களா, இது இல்ல அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுங்களா பார்ப்போம். இல்ல அதை பத்தி பேசல. நீங்க உங்களுக்கு பிரச்சனை ஸ்டாலின் வெர்சஸ் விஜயா இருந்துடக்கூடாதுன்றது தானே குறிக்கோளா இருக்கீங்க. அது அப்போ நீங்க அதை பத்தி பேசிட்டு இதுதான் அதிகமா பேசுறீங்க. அது முக்கியமான விஷயம்தான். பல கிராமங்கள்ல பல பேருக்கு இல்லைன்ற வீடியோ நிறைய இருக்கு. போக்குவரத்து வசதி இல்லாத பல கிராமங்கள் இன்னமும் இருக்கதான் செய்யுது. அதை முன்னெடுத்து இந்த அரசு செய்யும், அதற்கு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு வாய் இல்லை. ஆனா அதை பத்தி பேசாம இருக்கிற வாய் தான் இங்க நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான தனியாக ஒரு நலவாரியம், சங்கம் அப்படின்னு. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏற்கனவே சங்கம் இருந்தாலும் அவர்களுக்குன்னு தனியாக நலவாரியம்னு கிடையாது. அவங்களுடைய குறைகளை சொல்றதுக்கும் அவங்களுக்காக சில விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு அமைப்புன்றது ஒன்று தனியாக கிடையாது. அதற்காக ஒரு நலவாரியம் அமைப்போம், ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு வரைப்போம்னா அப்போ எளிய மனிதர்களுடைய பிரச்சனைகளை அவங்க அட்ரஸ் பண்றாங்க. இதெல்லாம் நாங்க அவங்கள்ட்ட இருந்து நாங்க எடுத்திருக்கோம், அவங்களுடைய பிரச்சனைகளை வாக்குறுதிகளாக நாங்க எடுத்திருக்கோம், இது எங்களோட விஷன்ல இருக்கு. ஒருத்த விஷன்னு சொல்றாங்க, ஒருத்த இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு சொல்லலை, இதெல்லாம் எங்களோட விஷன்ல இருக்கு, நாங்க எங்களுக்கு ஆட்சி அமைஞ்சா இதெல்லாம் நாங்க சாத்தியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம், இதெல்லாம் எங்க ஆட்சி காலத்துல இருக்கும், இதெல்லாம் நாங்க முயற்சி பண்றோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, எடுத்தோடனே 5000 10,000 15,000 இவனுக்கு 1000 அவனுக்கு 1000 அதுக்கு 1000 இதுக்கு 1000 இதுக்கு 2000 இதுக்கு 3000 போயிட்டே இருந்தா என்னன்னு யோசிப்பாங்க மக்கள். அவங்களோட திங்கிங்ல என்னதான் வரும்? முதல்ல இப்ப எல்லாருக்கும் பண பிரச்சனை இருக்கு, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பண பிரச்சனை இருக்கு. இப்பவே 10 லட்சம் கோடி கடன், 5 லட்சத்துல இருந்து பிளஸ் 5 லட்சம் ஆக்கி வந்தாச்சு. ஸோ இப்போ இதுதான் மாபெரும் சாதனையா இருக்கு. முதல்ல அதை தான் சொல்லணும். ஆக பெரும் சாதனையா சொல்ல வேண்டியது 5 லட்சம் கோடி கடன் எக்ஸ்ட்ரா இருக்கு, நாங்க சக்சஸ்ஃபுல்லா 10 லட்சம் ஆக்கி வச்சிருக்கோம்னு சொல்லணும். இப்போ அடுத்த ஆட்சி அமைக்கிறவங்களுக்கு அது அதிமுகவோ திமுகவோ இல்ல தாவேக்காவோ யார் ஆட்சி அமைஞ்சாலும் பிரச்சனை முதல்ல எதுவா இருக்கும், அந்த 10 லட்சம் கோடி கடனாக தான் இருக்கும். அதை எப்படி சரி செய்யறது, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றதுக்கே அந்த 3-4 வருஷம் ஓடி போயிடும். அப்புறம் இந்த விஷன் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சாத்தியப்படுத்தணும். அவங்க இன்னும் சொல்லவே இல்லையே, நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், 5000 ரூபா கொடுப்போம், அவங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அவங்க சொல்றது எளிய மக்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க, அந்த பிரச்சனைகளுக்கு நாங்க தீர்வு காட்டுவோம். அதுவும் குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு,
இந்த பிரச்சனையே இருக்காதுன்ற ஒரு வாக்குறுதி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய் வரல. அதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம். அதை தவிர விஜய்க்கு வந்து வாய் இது அதிகமாயிடுச்சு, விஜய்க்கு வந்து சிஎம்மாவே ஆயிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாரு, விஜய் இனிமே எந்த கிராமத்துக்கும் வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அதை மட்டுமே பேசுறதுல நியாயம் கிடையாது. இதுதான் இந்த வாக்குறுதி. அவங்க சொன்ன விஷனை விட்டுட்டு அதை வெளியாயிடக்கூடாது, அதை வந்து பெருசா பேசிடக்கூடாதுன்றதுக்காகவே இதை பத்தி அதிகமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த இவங்களோட பிரச்சனையெல்லாம். இவங்க வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு சில பேரை, ஒரு சிலர் நிறைய பேரை விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அந்த அவங்களோட பிரச்சனையே இது மட்டும்தான். அவங்களுக்கு என்னன்னா விஜய் என்ன சொல்றாங்க, ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாருன்னு. இவங்க தான் அது மாதிரி உனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி தூக்கி போட்டா அதை மட்டும் தான் நீ பண்ணணும், நீ தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்க. விஜய சொல்லாத. விஜய்லாம் சரியாதான், அவருக்கு என்ன அவர் ஸ்கிரிப்டாவே இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்றாரு, இதைதான் செய்ய போற இதை செய்ய போறேன்னு. நீ தான் அசிங்கமா பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு வெக்கமே இல்லாம இவ்வளவு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தளத்துல போய் கேவலமா அந்த இதை ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு ஒருத்தனை மாதிரியே ஒருத்தர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க. நல்ல வேளை விஜய் வந்தாரு, அரசியலுக்கு வந்தார். இல்லைன்னு வச்சுங்களேன் இவங்களை கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இவங்க நல்லவங்கன்னே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, நல்லவனுங்கன்னே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவரா தங்கமான பையன், ஐயோ இவனா தரமான பையனாச்சு அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கோம். பட் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் சச் அ நைஸ் அன்ஹியூமன் பீயிங் அப்படின்றது. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோமே ஷேர் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஏதோ நம்ம வந்து வியூஸ் போறதுக்காகவோ இதை பத்தி பேசினாதான் நம்மளுக்கு வியூஸ் போகுது அந்த ஒரு பேச்செல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு என்னப்பா விஜயை பத்தி பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் வியூஸ் போகுது, அதனாலதான் நீங்க அதை பத்தி பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் வருது. நம்ம என்ன ஃபேக்டோ என்ன இருக்கோ இருக்கிறதான் சொல்லிட்டு இருக்கோம். இவங்கள மாதிரிலாம் நம்ம யாரும் வாங்கி வச்சுக்கிட்டோ அவங்க மேலே வந்து பரப்புரையெல்லாம் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வியூஸ்க்காகவோ இல்லை நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கும் நம்ம கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுன்றதுக்கான நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை பாருங்க எவ்வளவு கேவலமானவங்க, எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. அவன் எங்க அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான்னு முதல்ல பாரு. அசிங்கமா பேசுறான்னு சொல்ற, ஆமா பேசுறான், எங்க பேச ஆரம்பிக்கிறான்னு பாரு. நீ எங்க தப்பு பண்றியோ, நீ எங்க அவனை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறியோ, நீ எங்க தப்பு பண்ணி நீ ஏதோ யோக்கிய மாதிரி அவன் ஏதோ அயோக்கிய மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுறியோ அங்க பாயிண்ட்ல தான் அவன் மெல்ட் ஆகி உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கதான் வந்து கேவலமா பேச ஆரம்பிக்கிறான். இல்லைன்னா அவன் வந்து அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் விஜய் இது பண்றது பேசுறது அதை ஷேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நீங்க பண்ற தேவையில்லாத வேலைகள் அவங்களையும் வந்து கேவலமா மாத்திரணும், நம்மள மாதிரி அவங்களையும் கேவலமா மாத்திரணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கு அவனும் பலியாகிறான். சில நேரங்கள்ல அவனும் தேவையில்லாம ட்ரிகர் ஆகி போய் வந்து வன்மத்தை கக்கிட்டு வந்துடுறான். அது தேவையில்லாதது. நீங்க அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலே போதுமானது. அதுக்காக அவங்களை போய் அசிங்கமா திட்டணும்ன்றதெல்லாம் மத்திய பிரதேச அக்காவையும் உத்தரப்பிரதேச அக்காவையும் நீங்க போய் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்களாம் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. நீங்க போய் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. இதை தாண்டி இந்த விஷனை எடுத்துட்டு போங்க. இந்த விஜய் அவர்கள் சொன்ன விஷனை எடுத்துட்டு கடத்திட்டு போங்க. மக்களுக்கு தேவையானதை எடுத்து செய்யுங்க. அப்போ உங்க கட்சிக்கும் உங்க தலைவருக்கும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நீங்க அவங்க அசிங்கமா திட்டுறதுனாலயோ இல்ல அவங்க கூட போய் சண்டை போறதுனாலயோ உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்க கட்சிக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்க தலைவருக்கும் அதனால பிரயோஜனம் கிடையாது. இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல போது அவங்க தவிர்த்துட்டு போனாலே நல்லதுன்றதுதான். தவிர்த்துட்டு போலாம். அவங்களுக்கு தவிர்க்கிறத விட அவங்களுக்கு சரியான பதிலடி, ப்ராப்பரான பதிலடி. நான் சொல்றது அசிங்கமா இல்லை, நான் சொல்றது இதுதான் நடந்திருக்கு, எங்க தலைவர் சொன்னது இதுதான், உங்க தலைவர் அப்படி சொல்லியிருக்காரா, உங்க ஆட்சியில் இது நடக்கல, அதை தானே எங்க தலைவர் சொல்றாருன்றத சொல்லிட்டு கடந்து போயிடுங்க. அவங்களுக்காக டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. விஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு விஷன் நடந்திருக்குது, அது அன்பிலீவபிள். அதாவது ரோட்டுல போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அண்ணா சாலையில ரோட்ல போட் ஓட்டி பாத்துருக்கீங்களா? நம்ம அண்ணா சாலையில. ஆமா, அறிஞர் அண்ணா சாலையில ரோட்ல போட்டு போயிருக்கு. திமுகவோட விருப்ப மனு. சும்மா வரலடா திமுக காரன் ரோட்ல தண்ணியே இல்லாத ரோட்ல ஃப்ரண்ட்ல டான்ஸ் வேற, அதே கோரியோகிராஃப் வச்சு ஊரும் பிளட்டா, அதுவும் பிளட். என்ன பிளட்னு தெரியல, இவங்க பிஜிஎம் போட்டு எடுத்துட்டாங்க. அதுதான் எல்லாம் ஒரே பிளட்டாவே இருக்குது. இது என்ன பிளட் தான். ஆமா, எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் வந்திருக்காரு போல, அறிவாலயத்துல விருப்ப மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு போல. உண்மையாவே பாராட்டணும். சீட்டு கிடைக்கல, கிடைச்சிச்சுன்னா பம்பர மாதிரி வேலை செய்வாரு. கிடைச்சிச்சுன்னா மதிமுக போயிட்டு வரா. இல்லங்க, பம்பரம் தான் புடிங்கி தீப்பட்டி ஆக்கினாங்க, அதையும் கொளுத்தி விட்டாங்களே. எவ்வளவு ஒரு அண்ணா சாலையில மக்கள் புழங்கிட்டு இருக்க ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சாலையில வந்து நம்ம பார்த்தவங்கள இந்த அதுக்கு பேர் என்ன அறிவாலயமா? அறிவு இருக்கிற பண்ணுவானா? இதையே ரசிப்பாங்க. ஆமா, பாத்தியா சும்மா வரல திமுக காரன் போட்ல வந்தான் பாரு, வெயில் காலத்திலயும் போட்ல வந்து பாரு,
இல்ல இந்த திருவண்ணாமலையிலேயே நம்ம பார்த்தோம், இந்த தாவேக்கா நிர்வாகி இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இதுக்குன்னு உடனே எடுத்து எல்லாமே போட்டீங்கல்ல, எடுத்து இதையும் போடுங்க. எப்படி அது எப்படி முடியும்? திமுக காரனா சும்மாவா? சும்மாவா? எப்படி வந்தா பாத்தீங்கல்ல, கெத்தா ஸ்டைலா போட்ல இத்தனைக்கு இன்னும் இது கூட ஆகல, விருப்பமனு தாக்கல் செய்யறதுக்கு வந்து தரேன்னு சொல்லல, தாக்கல் தான் அது வாங்க வந்திருக்காரா, கொடுக்க வந்திருக்காரா? இவங்களை வச்சுக்கிட்டு இத பத்தி பேசுங்களேன் பாய்ஸ். இல்ல வருவாங்க இன்னைக்கு பேசுறதுக்கு வருவாங்க. இதை எழுதி கொடுக்க மாட்டாது, இதை ஸ்கிரிப்டா கொடுக்க மாட்டாதுல்ல அந்த கம்பெனி. இது ஆக்கப்பூர்வமான ஒரு ஐடியாலஜிங்க இதெல்லாம். இது எப்படி ஸ்கிரிப்ட் ஆகும் தோணுது இதெல்லாம் உங்களுக்கு? மூளை போட்ல ரோட்ல எங்க நீ போட்ல வந்த கொட்டி அனுப்பிச்சு விட்டுருக்கணும். நான் காலையில வேண்டிக்கிறேன், நம்மவர்கள் யாரும் இந்த மாதிரி செயலை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இல்ல அவங்கள பண்ணிட்டாங்க, நம்ம அதுக்கு மேல ஏதாவது அவசரம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அந்த மாதிரி. எவனா ஒருத்தர் அடுத்து பிளைட் எடுத்துட்டு வர போறான் அறிவாலயத்துக்கு. அறிவாலயத்துல இருக்க சிலைகள் எல்லாம் உடச்சு லேண்டிங் பண்றேன்னு இல்ல ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்க போறான். வெறும் பஞ்சாயத்து ஆக போகுது. ஹெலிகாப்டர் கூட ஏதாவது பக்கத்துல கிரவுண்ட் இருந்தா கூட இறக்கலாம். ஃபிளைட் டிக்கெட்லாம் கொண்டு வந்து சொல்றேன், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காசு நிறைய இருக்கும். கப்பல்லையே ஒருத்தன் போயிட்டான், ஏன் பிளைட்ல போக கூடாது நம்ம? சரி தம்பி பிளைட் எடுக்க முடியாது, வேணா தள்ளிக்கிட்டே போலாம் ரோட்ல. சூறவே போட்டு ஞாபகம் வருது, ரோடு என்ன உங்க ஒப்ப விட்டு சொத்த நீ இறக்கடா பிளைட்ட பாத்துக்கலான்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு 100 பேரை கூட்டு வரேன், எங்க கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, சொன்னா செய்வாங்க. ஏன்னு கேட்டா அப்படித்தாண்டா அவ்வளவுதான் திமுக காரன்ட்டு வந்து பிளைட்டை தள்ளிக்கிட்டே வருவாங்க. வந்து விருப்ப மனு தாக்கல் பண்ணிட்டு மறுபடியும் பிளைட்டை தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. தள்ளிட்டே தான். ஆமா தள்ளிக்கிட்டே. எங்க இருந்து எடுக்கிறதுங்க? எடுத்தாலாம் பெரிய பஞ்சாயத்து, எங்க வந்து லேண்டிங் பண்றது? அதனால தள்ளிக்கிட்டே வந்தோம்னா ஒரு 2-3 கரண்ட் கம்பம் அது இது கடைங்க இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும், அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்துட்டு கொலட்ரல் டேமேஜ். அறிவாலயம் டேமேஜ் ஆகக்கூடாது, இவங்களால அறிவாலயம் டேமேஜ் ஆகும். அறிவாலயத்துக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுனால வருவாங்க. இப்படி இருக்கு. இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் இனிமே நடக்கும். இங்க பரவாயில்ல, இப்ப அடுத்து அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இவங்க ஒரு மாதிரினா அவங்க இன்னும் ஒரு மாதிரி நாங்க டாப் அப்படின்ட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ண காத்து இருக்காங்கன்னு தெரியல, எந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அவங்க. என்னங்க நம்ம எங்க எந்திரிச்சு இப்படிதான் போகணும், சரி இன்டர்வியூ முடிச்சிடலாம் நினைக்கும் போதுதான் அடுத்த ஒரு மணி நேரத்துல ஒரு செய்தி வந்துருது, இது எப்போ நம்ம பேசி போடுறது இப்போ அப்படின்ற மாதிரிதான். இதுக்கப்புறம் வர செய்திகள் எல்லாம் நாளைக்கு வந்து ஆமா நமக்கு தான் சொல்லிட்டல, கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்ல, வச்சு செய்யலாம், நோ இஷ்யூஸ். பட் அது வரைக்கும் நம்ம இருக்கணும். எங்களை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க. கண்டிப்பா கார்த்திக், நாளைக்கு என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வீடியோ போட்டுருவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.